இப்போ வந்து நம்ம ஒரு போர்டு இங்க கொண்டு வர போறோம்னா இதுல வந்து உங்களோட கடந்து வந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மெமரிஸ்னு நம்ம டீம் நினைக்கிறது வந்து அங்க இருக்குது. அதுல இருந்து நம்ம சில விஷயங்களை பிக் பண்ணிட்டு மறுபடியும் உட்காந்து அது என்ன சம்பவம், இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படிங்கறத பேசுறோம். போட்டோஸ் இருக்க போகுது இந்த ஸ்டோர்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கக்கூடிய ஒரு 6-7 பிக்சர்ஸ். என்னன்னு தெரியுதுங்களா? நீங்க நாடகம் பண்ணீங்கன்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஊர்ல சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஓகே ரணா தினா நடன நாட்டிய குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் குரூப் சொந்தமா வச்சிருந்தோம். ஓகே. நானும் என்னோட ஃப்ரெண்டு வெற்றி மகாலிங்கம் இயக்குனருக்காக 2 பேர் சேர்ந்து ஒரு டான்ஸ் ட்ரூப் வச்சிருந்தோம். அதோட டைட்டில் தான் ரணா தினா. அதுல மேடையில அந்த அம்மன் கோவில் வாசலில் ஃபர்ஸ்ட் சாமி பாட்டுக்கு ஆடுவாங்க. இது நான் தான் குடுங்க. சரி, இந்த போட்டோ எப்படி வாங்க அதான் கேட்கல. அதுதான் நம்ம ரிசர்ச் டீம். வீட்டுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்துறாதீங்கப்பா. இது இன்னைக்கு மக்கள் எனக்கு வேறு ஒரு மரியாதை கொடுத்து வேற விதமா என்னை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். என் லைஃப்ல ஒரு மாற்றம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சேஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, லைஃப்ல இதுதான். வெற்றிமாறன் சார், விடுதலை, இன்னொன்று ப்ளஸ் மாமா. ஒரே காலகட்டத்தில் வாய்ப்பு தேடி அலைஞ்சோம். நான் வாய்ப்பு தேடி ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மாமா எனக்கு பழக்கமாகி அவரும் சில 2 பேரும் ஒரே சினிமா வாய்ப்புக்காக. அப்படியா? ஆமாம், போராடி இருக்கோம். நீங்களும் சேதுனாவும்? சேது மாமாவும் நானும். அப்பவே தெரியும். அவர் மற்ற ஆர்டிஸ்ட் அவர் கொஞ்சம் கூத்துப்பட்ட இதெல்லாம் போய் அங்கே இருக்கும். நம்ம எந்த இது இல்லாமல் நம்ம வாய்ப்பு தேடி அலைஞ்சிருப்போம் இல்லையா? அப்போ எனக்கு பழக்கம் மாமா. அப்போ இருந்தே வெண்ணிலா கபடிகளுக்கு முன்னாடி இருந்த பழக்கம். வாவ். அப்பவே தெரியும் ஒரு மிகப்பெரிய நடிகை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த வெண்ணிலா கபடிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ஒரு வலுப்பு ஒரு சீன் இருக்கும். சேதுக்கு வந்து வலுப்பு வந்துடும். அது ஒரு லென்த் சீன். அது வலுப்பு வந்து அந்த சனி மாதிரி வந்து அதை ஆரம்பிச்சு அப்படியே ஹையா போய் திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு லாஸ்ட் 0ல வந்து நின்று நார்மல் நிலைக்கு வருவார். இது ஷூட் பண்ணிடலாம், ஓகே, எடுத்துலாம் விஷுவலா. ஆனா இதுக்கு டப்பிங்ல ஒரே டேக்ல அந்த எஃபெக்ட் கொடுத்தாரு. வாவ். ஒரே டேக்ல அந்த எஃபெக்ட்ல ஒரே ஷாட் கண்டினியூவா ஆரம்பிச்சு அப்படியே வந்து லாஸ்ட் வந்து அப்படி வந்து நின்னாரு. நம்ம டப்பிங் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிங்க் பண்ண முடியும், லிப் சிங் பண்ண முடியும், இல்லை பாடி சிங் நம்ம ஏதாவது பண்றாரு. பர்ஃபெக்டா பண்ணாரு. மிரண்டு போயிட்டேன் டப்பிங் எல்லாருமே. அப்படி ஒரு நடிகை. அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருக்காப்புல. அவர் கூட சேர்ந்து நான் நடிக்கிறதுல உண்மை எனக்கு பெருமை. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.